சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த வாரம் நாங்கள் சத்தாராவது பெரியவா சொன்ன இடத்த பார்க்கணுமே. பெரியவாளே பத்மாவை பாருங்க. மாமா பார்த்தோம், நடராஜரை பார்த்தோம். இங்கே எப்படி மேலே பண்ண போகிறோம், என்ன முயற்சிங்க? ஏன்னா நமக்கு இடம், சாப்பாடு, ரூமு, 500,000 பேருனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் பெரியவா சொல்லிட்டா பண்ணணும் அப்படியே முடிவு பண்ணுங்க. முதல் விசிட் ஓவர், 2வது விசிட் ஓவர். அப்பயும் எங்களுக்கு தெம்பு இல்லை. 3வது விசிட்டில் கொஞ்சம் தெம்பு வருது. சரிங்க, எல்லா லாட்ஜிலையுமே நாங்கள் எப்பயுமே லாட்ஜாக தான் புக் பண்ணுவோம், ரூமாக புக் பண்ண மாட்டோம். ஒரு லாட்ஜுக்கு போனால் 100 ரூமையும் புக் பண்ணுவோம். அது எங்களுக்கு நஷ்டம் தான். 100 ரூபா 10 ரூம் வரமாட்டா. நாங்கள் புக் பண்ணுற தேவை யாரும் இருக்க மாட்டா. சாயங்காலம் வருவா, ராத்திரி வருவா. நான் இன்றைக்கி 100 ரூபா வரணும், நேற்று காத்தாலேருந்து வாடகை கொடுப்போம். ஏன்னா நேற்று தேங்காய் இன்றைக்கி தான் காலி பண்ணுவான். ஸோ நேற்றுக்கே நான் வாடகை கொடுக்குறோம். நீங்கள் 31ஆம் தேதி 10 மணிக்கு கிளம்பினாக்கா அன்றைக்கி இல்லாட்டா அன்றைக்கி சாயங்காலம் நம்ம வருவோம். அதுக்கும் வாடகை அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன்னு வச்சுக்கோங்க. 8 நாள் வாடகை, 7 நாள் வாடகைப்போ அதெல்லாம் கவலைப்பட மாட்டேன். எப்பயுமே நாங்கள் என்னை ஏதாவது திட்டுவா, என்னென்ன 4,000 ரூபா 3,000 எல்லாம் மேலா பண்ணுறீங்க அப்படின்பா. என்னால் கொடுக்க முடியும் மக்கள். கொடுக்க முடியாதவா மேலாக்க வரணும்னா இந்த மேலாது. கொடுக்க முடிய வாழ்க்கை 1000 மேலா இருக்கு. கொடுக்க முடியாத வாழ்க்கை பகவான் நாம பிரச்சாரம் மேலாம் இருக்கணும். வியாபாரம் கிடையாது. 3,000 ரூபா, 3,500 ரூபா. அயோத்தியாவுக்கு 3,500 ரூபா. இன்னைக்கு அயோத்தியா போனால் 30,000 கொடுத்த கூட போக முடியாது. 2 வருஷம் கழிச்சு. ஆனால் நாங்கள் அதை பார்க்க மாட்டோம். அது எப்படி காம்பன்சேட் ஆகுதுன்னா, வருஷம் பூரா பஜனை பண்ணுறோம், தட்டு எடுக்கிறோம் பஜனைகள். தட்டில் 1 ரூபா போடுறத நான் 1 லட்சமாக நினைக்கிறேன். ஏன்னா 1 ரூபா போடுறவங்களுடைய வசதிக்கு அது அதிகம். 500 ரூபா கொடுத்தாலும் இங்கே நிறைய கதை சொல்லலாம். ஒரு கதைக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாமிக்கு இருக்காத சொல்லு. வாணி மகால தட்டு எடுத்து நான் பஜனை பண்ணும்போது ஒரு மாமா மகள் வந்திருந்தான். தட்டுலாம் 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா போடுவாங்க. இந்த மாமா என்ன கேட்டால், நான் 1 லட்சம் ரூபா. ஆனால் செக்கில் நான் கையில் போட்டு வரல. உங்கள் மேலாக்கு 1 லட்சம் கொடுக்குறேன், ஆற்றுக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. நான் வந்து கொடுக்குறேன்னா, மாமா நான் ஆற்றுலலாம் வந்து பணம் வாங்குறது, பஜனை பண்ணாமல் நாங்கள் பணம் வாங்குறது இல்லை. என்னைக்குன்னு சொல்லுவோம், நான் பஜனை பண்ணிட்டு உங்கள் ஆற்றுல வந்து வாங்கிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லி 4 நாளில் காலம் வைப்பேன். சாதாரண மனுஷ புத்தி எப்படி சொல்லுன்னா, ஐயோ 1 லட்சம் போயிட்டு நேற்றுக்கே வாங்கிட்டு இருக்கலாமே, நாளைக்கே போயிட்டு அல்பமான புத்தி தான் நமக்கு தோணும். நான் உலகத்தில் எப்படி மனுஷா இருக்கான்னு தெரிஞ்சுதான் சொல்லுவேன். மாமா காலம் ஆனோடனே எனக்கு வெளியிலேருந்து மெசேஜ் வந்துருக்கு. அப்போ சார் மனசு ஐயோ 1 லட்சம் போயிடுச்சு நினைச்சு தோணிச்சு. நான் உங்களுடைய யோகியெல்லாம் இல்லை, சொன்னாலே வாங்கிக்க முடியலேன்னு தோணிச்சு. பார்த்து மாமி எனக்கு ஃபோன் பண்ணோம். மாமா தவறிட்டா 1 லட்சம் கொடுக்குறேன்னு கடைசியாக உங்ககிட்ட தான் சொன்னார். மாமா பாதி ஆற்ற விட்டு போறதுக்குள்ள வாங்கிட்டேன். சரீரம் ஆற்ற விட்டு போறதுக்குள்ள 1 லட்சம் கொடுத்தாதான் அவங்க ஆத்மா சாந்தி தெரியும் அப்படின்னு. என்ன பிச்சைக்கார பற்றி எனக்கு என்ன வசதியான குணம் மாமிக்கு நான் நினைச்சேன். நம்ம வந்து ஐயோ 1 லட்சம் போய் நினைக்கிறோம். ஆற்றுல துக்கம் பாடி இருக்கு, அதை பற்றி கவலைப்படாமல் மாமா வெளிக்கு போட்டவங்க 1 லட்சம் வாங்கிட்டு போவோம் சொல்கிறோம்னா, எந்த நிலையில அந்த மாமி மனசு இருக்கணும். இன்னைக்கு நம்ம நெகட்டிவே பேசுகிற உலகத்தில் எவ்வளோ பாசிட்டிவ் விஷயம் இருக்கு. ஒருத்தட்ட குறை சொல்லணும்னா 1000 குறை இருக்கு. 1 இடத்துல கூட எல்லாமே மனுஷன் இருந்திருப்பான். அந்த நிலைமை நம்ம நினைக்கவே மாட்டேங்கிறோம். கோபி பேரம் போன டாபிக் டிஃபென்ஸ் பஜனை நல்லா இருந்தால் அதை சொல்லேண்டா, ருத்ரம் நல்லா இருந்தால் அதை சொல்லேண்டா, பந்தல் நல்லா இருந்தால் அதை சொல்லேண்டா, காஃபி நல்லா இருந்தால் போனால் போடுறா, தண்ணி நம்ம எவ்வளோ நல்ல விஷயம். பெரியவா இருக்கா, பக்தர் இருக்கா, நடராஜர் இருக்கா, அதெல்லாம் சொல்கிறார். உதாரணம் சொல்கிறார். ஏதோ ஒன்று சரி ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையும் பகவான் தான் படைச்சிருக்கான். நான் படைக்கிறேன். நல்ல பகவானுடைய குணம் தான். நான் சொன்னேன், மாமி எனக்கு அவ்வளோ கொடூரமான மனசு இல்லை மாமி. எனக்கு ஒரு சரீரம் பாடியாக இருக்கும்போது 1 லட்சம் வாங்கிட்டு போகிறோம் கேவலம்னா உங்களுக்கு மனசு இருக்கலாம். நான் ஒரு மோசமான ஆதிக்கம் மனசு தாங்காது. நான் ஏன் கழிச்சு போகணும்.
எப்போ மாற்றிக்க போறது? நானும் இவ்வளவு துக்கத்தையும் விட மாட்டேங்கிறாங்க நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்கு மனசு ஆத்மா அவர் நினைக்கிறது, அவள் ஆத்மாவுடைய ஆத்மத்தை இருக்கிறார். நானும் துக்கத்தை நினைச்சிருக்கேன். அவருடைய கடைசி ஆசை நிறைவேறணும்னு அவள் அந்த ஆசைப்படுறான்னு எனக்கு புரியல. ஏன்னா வைத்தியம் மாற்ற அவளோட துக்கத்தை இதை பற்றி பேசுகிற கலைந்து எம்ம பற்றி அப்படின்னு தோணும். ஆனால் அவள் பாய்க்க அவருடைய ஆத்மா அப்பதான் சாந்தி அடையிறது அவளுடைய ஆகும். ஏன்னா கடைசியா என்னதான் பார்த்துருக்காரு வாணி மகால் இங்கிட்டதான் பேசிக்கு. சரி மாமியை திருப்திப்படுத்தணும், நான் ஏதாவது பண்ணணும். மாமியை சுபம் இன்னைக்கு சுபம் தான். சுபத்து இன்னைக்கு பஜனை பண்ணாங்க சுபத்து இன்னைக்கு பஜனை பண்ணிட்டும் உங்களுக்கு ஒரு லட்சம் வாங்கிக்கிறேன் மாமி. அன்றைய சுபத்தை நீரே பஜனை மட்டும் ஒரு லட்சம் வாங்கிக்கணும். அந்த மாதிரி நிறைய சொல்லணும்னா பெரிய வேலையாக கிடைக்கும் போது நான் ஈயம் நான் வந்து அனுபவத்தை சொல்லி அது விஷயம் இதை பண்ண லாட்ஜெல்லாம் புக் பண்ணோம். ஒவ்வொரு லாட்ஜில் நம்ம பில்லு புக் பண்ணால் இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும்னா உடனே எங்கள் ஜனங்க வந்து எல்லாரும் அது ரூபாயில் பிடிச்சி போடலாம். வசதி இல்லாதவங்களுக்கு சாதாரண இடம் கொடுக்கலாம். வசதியானவங்க வசதியும் தேவைப்படுறது மனுஷன் தானே. வெளியில் வந்து அந்த அத்தனை பேருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் தேவைப்படுறது, அத்தனை பேருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரூம் தேவைப்படுறது, அத்தனை பேருக்கும் லோயர் பெட்டே தேவைப்படுறது. இது காமன் தான். பிரிச்சுக்கலாம். இந்த வருஷம் தான் பிரித்து போடுறோம். இந்த வருஷம் பிரிச்சு கிடையாது. நான் சத்தாரில் ரூம்லாம் 2 கிலோமீட்டர் தள்ளினா கோவில் நடுவில் இருக்கு. சரி பிரிப்போம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு பிரிச்சு போட்டுட்டு எப்படி நடக்கிறது? 50 லட்சம் 60 லட்சம் தான் பஜனை பண்ணி அவ்வளோ சம்பாதிக்க முடியாது ஒரு வருஷத்தோடு. இருந்தாலும் இவ்வளோ வருஷம் சாப்பாடுறதுக்கு பரவாயில்ல. என்ன சுலபமாக வாங்க முடியுமோ பார்க்கலாம். 500 ரூபான்றது எல்லாராலையும் முடியுன்றது ஒன்று. கோபி 500 விட்டாலையும் சந்தோஷப்பட்டு கொடுக்குறோம். நிறைய பேர் இதுக்கு மேலே கேட்காம 500 முடிச்சிருந்தாங்க பார்த்த உடனே 500 வருஷம் கொடுத்துருவா. அது கேரண்டி. இதுக்கு மேலே கேட்காம இருக்கோம் பரவாயில்ல அப்படின்னு. ஸ்டாண்டர்டாக அந்த 500 1000 நாங்கள் போவோம். இல்லாட்டியும் வாங்குறது அப்படின்னு. அதுக்கும் போல டோனர்ஸ் எங்களுக்கு இருக்கா? டோனர்ஸ் நீங்கள் கொடுக்குற காசுக்கு நாங்கள் கொடுக்குற ரூம் ரெண்ட் அதிகம். அது கணக்கெல்லாம் வேண்டாம்னது. நீங்கள் என்னதான் குறை சொன்னாலும் கரை சொன்னாலும் மகாராஜா ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 4500 ரூபா டேக்ஸ் இருக்குது. அது 8 நாள் கணக்கு பண்ணி பார்க்கணும். என்ன ஆகும்? சுமார் 40,000 ரூபா. 2 பேர் தங்கினா நீங்கள் கொடுத்தா டிக்கெட் போக 8000 ரூபா போக 16,000 ரூபா வரும் உங்கள்கிட்ட. பாக்கி 4,000 ரூபா நாங்கள் தான். அது விஷயம் இல்லை. யாரோ ஒருத்தர் கொடுக்குறா, யாரோ ஒருத்தர் பண்ணுறா, மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வேறு. நீங்களும் நிறைய கொடுக்காம நடந்த பஞ்சம் நானாக போட முடியுமா? இப்போ வந்தப்புறம் பார்த்தா அந்த பண்டக்காரன் குணமாக இருக்கட்டும், மகேஷ் ஒரு பையனுடைய குணமாக இருக்கும். ராத்திரி 1 மணிக்கு சாமான் இறக்கணும். இந்த உள்ள ராத்திரி வெளில டீ கடை கிடையாது, ஆட்டோ கடை கிடையாது, அதெல்லாம் கிடையாது. 10 மணி மேலே எதுவுமே கிடையாது. மகேஷ் அவன் லாரி எங்கேயே நிற்கிறத நானும் அவனும் வண்டியில் போகிறேன். அந்த பையன் அவன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுறான். क्या दूध दे घर में एकदम तो பொண்டாட்டி சொல்ற ஆயுதா लेके क्या 10 टी बना सकेगा मैं अब பொண்டாட்டி बनाएंगे அப்படின்னு என்னென்ன சொன்னாங்க. ராத்திரி 1 மணிக்கு நீங்கள்லாம் போய் சிக்காலத்தான் சொல்லுங்க. உங்களுக்கு நான் டீ ஆக இந்த பையன் என்ன சுற்றிட்டு 28 கடை தான் கடையை விட்டுட்டு எங்களை சுற்றிட்டு 24 மணி நேரம் ஒரு பையன் கூட வந்து ராத்திரி 1 மணிக்கு எனக்கு டீ போடுறதுக்கு சொன்னால் இப்போ பரமாச்சாரிய சத்தியமாக அவங்கள பிரமாச்சாரிய நேரம் வந்து குத்தி உனக்கு என்ன ஒன்று கேளுன்னு சொல்ல மாட்டேன். மகேஷ் மூலமாக பட்டு மாமான்னு ஒரு மாமா இங்கெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா சரி நீ ஒரு லைட் மாமா நான் மராட்டி நோட்டீஸ் போட்டு கொடுக்க முடியும். ஆயிட்டு புண்ணாது ஊரில் முடியாது, என்னால் முடியாது, ஒரு வார்த்தையும் கிடையாது. பால பெரியவா நானும் பட்டு மாமா உணவர் ஒன்றா இருக்கோம். பெரியவா பட்டு மாமா போட்டு எல்லாம் ரொம்ப பிரசித்தமானவர். பாவஜானிஸ்டெல்லாம் படிச்சுட்டு பெரியவா அவர்கிட்ட சொன்ன வார்த்தை ரொம்ப பிரசித்தமானவர். எல்லாரும் இவரை நன்னா பார்த்துக்கணும். நீங்கள் இது பார்த்தீங்க அவர் நிலை எங்க, நாங்கள்லாம் யாரு, எங்களை நன்னா பார்த்துக்கணும்னு அவர்கிட்ட சொல்றாங்கன்னா தெய்வம் இவதான் தெய்வம். அத்தனை பேருக்கு கோவிலில் வேலை செய்கிற சிப்பந்திகளாக இருக்கட்டும், இந்த ஊர் மனுஷாலாக இருக்கட்டும்,
சத்தாரா ஏன் பிரிவா தேர்ந்தெடுத்தா? பிரிவா வந்ததுனால சத்தாரா மாறுச்சா, இல்லை இப்படிப்பட்ட மனுஷா இருக்கிறதுனால சத்தாரா இப்படி இருந்தா இன்னி வரையும் எனக்கு புரியுது. பிரிவா பண்ண இல்லைங்களா, மாறுங்களா, இல்லை இவ்வளவு சுத்தமான மனுஷா இருக்காலும் இந்த ஊருக்கு நடராஜன் வேணும்னு அவருக்கு விட்டு பண்ணாரா, ரெண்டு இன்னி வரையும் புரியுது. ஒரு இடத்துலையாவது கஷ்டப்படுறாரு. நைட் ரோட் ஆர்வம் வாட்டர் விட்டுறது நீங்கள்லாம் ஒடிக்கு ஊந்துட போட்டு எல்லாம் மண்ணை போட்டி ரொம்பத்துக்கு ஆளு குப்பை போட்டெல்லாம் வாரம் போட்டு குப்பைக்காரன் நான் வந்து வாரிட்டு போட சேர்ந்தேன். நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டு பூனாவில் அத்தனை டிவி கடை அத்தனை பேப்பர் காரங்களுக்கு வந்து உட்காந்துருந்தா. இன்னைக்கு எல்லா டிவிலையும் எல்லாம் நியூஸு ஹெட்லைன்ஸு எல்லா பேப்பர்லையும் எல்லாம் எல்லாத்தையும் பேப்பர் வச்சா இவ்வளோ பக்கத்துக்கு பாவத்தை மேலே பற்றி வச்சுட்டு அவனுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது அவங்க தெரிஞ்சுட்டாங்களா. இது பரமாச்சாரியா உங்களுக்கோசம் பெரிய அந்த பழங்காலத்தில் இந்த அனுபவம் பெரியவான கபடி வெளியில பண்ணா இப்படி வெளியில பண்ணா எல்லாரும் எழுதலாம். இப்படி ஒரு இந்த காலத்திலையும் இப்பா எப்படி பண்ணாங்கதான் நான் அனுபவிச்சேன். அப்போ நான் துணைக்கு முன்ன பெரியவா உயிரோடு இருந்தேன். 100வது ஜெயந்தி நான் பெரியவாழ்க்கை பால பெரியவாழ்க்கையும் ஜெயந்தி பெரியவாழ்க்கையும் 100 நாள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. சின்ன பையன் 30 வயசு தாங்க. 3 நாள் அது என்னடா பெரியவா ஜெயந்தி எப்படி பண்ண போறீங்க? 100 நாளைக்கு 100 வித்வான் பெரியவாளுக்கு அனுப்புறேன். ஹிஸ்டர்லாம் சொல்லியிருந்தார். உன்னப்படி வெளிநாட்டு வாழ வழி விஷ்ணா ஜெயஸ் என்னென்ன பேர்லாம் தெரியுமோ எல்லா பேரும் எழுதி பெரியவாளுக்கு சொல்லிட்டேன். ஜெகேஷ் நடராஜன் நன்றி உன்னப்படி வயலின் பத்மாவசம் ஜான்சி கிருஷ்ணபிரியா ரூபானந்த வாரியா அன்னைக்கு யார் யார் பேர் தெரியுமோ 3 நாள் 2 பெரியவாளும் தங்குட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தால போவேன் தங்கு பார்த்துட்டு போயிருக்கேன். கீழே நெக்ஸ்ட் டே போவேன். கீழே என்ன தெரியுதுங்கிற ஒன்று வேணும்னா வேண்டாங்கண்ணா. 3 நாள் இருந்தேன். 4 நாள் மீட்டிங் வச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காத்தால் கொடுத்தா குங்குமம் இவ்வளோ கல்வியில் கொடுத்து மண்ணா நடக்கும் போயிட்டு வரணும். இதே 3 நாள் இன்னைக்கு தான் காமாட்சி ஏன் அப்படின்னு ஃபங்க்ஷனும் ஏன் ஃபங்க்ஷனும் இல்லாத மகாபலி மழை பண்ணுறோம். கடலில் வந்து பெரியவராக வச்சாலும் கூட நமக்கு ஒன்றும் இல்லை. 100 நாள் தான் நடக்கக்கூடிய காரியமாக ஏதாவது திடீர்னு பாலியில் நின்று போச்சு நடக்கலைன்னா பெரியவாள் கவச்சாரு இல்லையா. உனக்கும் நாங்கள் பயந்தோம் கெட்ட பேர் வரமாட்டாலும் மகாபலிவா ஃபங்க்ஷன் நின்று போச்சுன்னா யார் கஷ்டமோ அப்படின்னா அது ஓகம் நடந்தது. அப்புறம் அதே பெரியவா சொன்னான், இந்தியாவில் நீ ஒருத்தர் நாள் பெரியவா இருக்கும் போது 100 நாளைக்கு பண்ணிட்டு அவர் யாருமே பண்ணுறாங்க அப்படின்னு. இது பேருங்க அதையும் அவர் தான் பண்ணிட்டேன். 30 வருஷம் கழிச்சு 93 2023 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அவன் எனக்கு வருஷம் அப்படின்னு அவர் கிருப்பையால் அவர் நடத்திட்டு அவர் ஃபங்க்ஷனுக்கு நான் சொன்னாங்க. நான் ஏதோ கூடுதல் எடுத்து போத ஒரு போஸ்ட் பண்ணவர் கூலியர் சர்வீஸ் பர்சன் இங்கே ஒருத்த வாங்கி ஒருத்த கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒரு ஆள். அதில் எனி டெஃபிஷியன்சிஸ் ஆஃப் எனி சார்ட் ப்ளீஸ் கைண்ட்லி forgive us. இது தப்பு இருந்தால் அடுத்த லீடர் பார்த்தீங்கன்னா மேடம் ஐஏஎஸ் மேடம் ஆஃப் சத்தாராக எனக்கு தெரிஞ்சு தமிழ் பேசுகிற 2 பவர்கள் பத்து மாமா ஒன்று மேடம் 2 பேர் தான் சத்தாராக நான் பார்த்துட்டு தமிழ் பேசுகிற 2 பேர் பட்டு சார் சத்தாரா மேடம். நான் மேடம் ஜாயின் பண்ணிட்டேன். மேடம் வேணும் கலெக்டர் அப்போ எனக்கு தமிழ் பேசணும்னு தெரியாது. யாராவது ஐஏஎஸ் சொன்னாங்கன்னா இருக்குது என்ன பட்டு மாமா சொன்னார். மதுரக்காரன் பொண்ணு ஒன்று இருக்கு, தமிழ் பொண்ணு, நம்பூர் பொண்ணு, பரமாச்சாரியர்கள் அதீதமான பக்தி அந்த குழந்தை அவளை கூப்பிட்டுமா அப்படின்னு கூப்பிடும்போது அவள் வந்து கொத்தோட கேட்டு ஆரம்பிச்சு கேட்டோம் அப்படின்னு. இவர் பத்திரிகை பொறுத்து இன்னைக்கு தான் கூப்பிட்டேன். இன்னைக்கு வந்துடுறேன், இன்னைக்கு ஒர்க்கிங் டே, இன்னைக்கு வந்துடுறேன். சனி ஞாயிறு அம்மா அப்பாவோட வந்து 2 நாள் அங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ்லாம் வாலண்டியர் பண்ண மாட்டேன். கூப்பிட்டா கட்டசிக்கு போயிட்டு வருவோம். இந்த அளவு மகாபிரிவாள் மேலே பிரீத்தி இருந்தால் எந்த அளவு பெரியவாள் நம்ம லைஃப் பண்ணணும்னு ஆசைப்பட்டா இந்த நேரம் பார்த்து மேடத்தை சத்தாரால புஷ் பண்ணி உனக்கு பின்னாடி அரசாங்கமாக நிற்கிறது தான், போலீஸும் நிற்கிறது தான், நானும் நிற்க வேண்டாம்னு பெரியவாள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஃபங்க்ஷன்
Ram Ram and a very warm good evening and welcome to the Honorable Chief Guest, Executive Officer of Jilla Parishad Satara, Honorable Madam Yashini Nagarajan. We welcome her on behalf of Bhagavan Prasad Mandali, on behalf of all devotees. Thank you for your presence. I do request all the dignitaries to stand for the prayer song, as well as the people over here. அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ चंद्रशेखर गुरुं प्रणमामि चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वकम् जय भोल कांचिका मखोट पीठाधिपति चंद्रशेखरेंद्र सरस्वती स्वामी की। I request everyone to please be seated. On behalf of this 21st year of Bhagavan Nama Prachar Mandali's Bhagavata Mela, we are pleasured and very honored to welcome our beloved chief guest, Srimati Yashini Nagarajan IAS, Chief Executive Officer of Jilla Parishad Satara, as well as the next dignitary on the stage, Honorable Srimati Usha Ramesh Shanabar, the better half of our managing trustee, who have been managing this temple, Uttara Nataraj temple over here. Thanks for a precious time over here, ma'am. Thank you. And she is an adorable lady of Nama Sankirtana for all your information. Next, on this honorable stage, we are just so pleasured to have Radhika Ganesan. She is a discourse lady as well. Put your hands together, ladies and gentlemen. Avali Marveppadi Migavum Magizhchi Adiggirom. And Honorable Srimati Amuda Parthasarathi Madam as well over here. Thank you. It's so pleasure to have Ramesh Nanda as well over here. He is the managing. I told you, right? The better half over there. So நடராஜர் கோவில் சிவபெருமான் சத்தியம். ஏன்னா உலகத்திலேயே முதல்ல தன்னில் பாதியை கொடுத்தவர் உட்காந்துருக்காரு, உள்ள தன்னில் பாதியை கொடுத்தவர் இங்கே உட்காந்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். On behalf of Bhagavan Nama Prachar Mandali, we have so pleasure to have you all here on our 21st year of Bhagavata Mela. We also really pleasure to welcome Srimati Shashi Prabha Jagadish Bhatt, the better half of our Jagadish Bhatt Mama, who is maintaining this temple. Put your hands together. அவர்லாம் நம்மளாம் இல்லை. கோபியண்ணா ஜெகதீஷ் பட் மாமா பற்றி அவ்வளோ சொன்னார். உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். நம்மளாம் கைங்கரியமாக எவ்வளவோ கொடுத்துருப்போம். அந்த மாமா கொடுத்த கைங்கரியம் இன்னைக்கு இருக்கே, அதை வந்து யூ கான்ட் எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ். தண்ணி கேன் வாங்கலான்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதை கோவில் உள்ளேருந்து யாரோ சொன்னதை கேட்டு ஓடி வராது எங்க கிட்ட. என்ன மாமான்னு கேட்டோம். 45 ரூபா ஒரு வாட்டர் கேனை கொடுத்து வாங்குவியா நீ சத்சங்கத்துக்கு போய்? என்கிட்டயே ஆர்வோ பிளான்ட் இருக்கு, உனக்கு என்ன இப்ப தண்ணி ஸ்லோவா வருதா? இப்பவே அந்த டேங்கை நிமித்தி வச்சு தண்ணியை பைப் போட்டு உங்களுக்கு தனியா கொடுக்குறேன் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தாருன்னா மேலா பண்றது கஷ்டமே கிடையாது. அப்ப இத்தனை பேரும் நம்ம நல்ல ருசியான சாப்பாடு சாப்பிடக்கூடிய அந்த நீரை கொடுக்கறதவா? கோபிநாத் சொன்ன மாதிரி பரமாச்சாரியா தெய்வம் மானுஷ ரூபேன் நான் தான் உட்காந்துருக்கிறேன். தான் சத்தியம். ஸோ ஆன் திஸ் பியூட்டிஃபுல் டே டு ஸ்டார்ட் our Mela, we request our Honorable Madam Srimati Yashini Nagarajan IAS Madam to just lit the lamp. Ma'am, this is a congregation of church, nothing more than that. Okay, all these people have got everything, but unfortunately nobody is able to step out.
But in the reality, they got money, they got manpower, they got sons and daughters abroad, they got the Pelagian roads, they got free time food. But even stepping out, they need some. But they realize, when you can't step out in Madras, how can you come to Sakara, Ayodhya, Pandharpur? Our trust basic of mission is not through Devoga, but through Devoga. But the basic principle of our body, because we are the strong disabled of Vittal. So Vittal existence only for taking care of parents. So we thought, why can't we give them at least some energy boost once in a year? We'll take them to some place, religious place. All the places we are covered is Tirumala, Guruvayur, Rameshwar, Bhadrachal, Udupi, Puri, Dwaraka, Ayodhya, Pandharpur, Rishikesh, Mathura, all these places every year in summer vacation. Children have the same vacation. Always going to the LFC. These people have lost this one day as summer vacation. All of them. So whenever we are going north, they will think where we are going to stay. One time in south, one time in north. So if we come south, north, next time we are somewhere Guruvayur, somewhere in south. We don't charge them anything, but for that accommodation, better accommodation, they have to pay fingers. We feed all those people from our own trust. They don't depend on that. In addition to that, wherever we go, we want to do some social activities for the local life. Because just coming and praying and going is meaningless. So I told that we have another all 7 days for all people who have come to this place. So let them step in, let them see Nagaja, let them see food, here, measure, and go back. 33,000 of them dressing matter girls. Let the poor people, weaker section people, let us give them some dhoti and saris and whatever we can offer them in the name of Acharya and Lata Raja. The next thing, anybody who is doing some self-employment, if he is really struggling to have finance, he will use these occasions to make them uplift also. Similarly, any college education, school education, if people feel that these people would have done better if some finance like that. So this is social, economical, religious activity, not religion alone, and all because of people sitting here, they support us, but are supported a lot. Thanks for now we just call upon Srimati Yashani Nagarajan, IAS, Chief Executive Officer of Jilla Parishad Satara, to have some few words and share some few thoughts for us. Please. Respected all dignitaries and guests, எல்லாருக்குமே வணக்கம். A lot about me. எனக்கு பிறந்த இடமே எல்லாமே சென்னை அவுட் சைட் தான் இருந்துச்சு. நான் grew up in Arunachal Pradesh. My parents were working here. எனக்கு அப்பா சொந்த ஊர் பெரம்பலூர். ஆசாம், அம்மாச்சி ஹோம் ஸ்டேட் ஆசாம் இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், அதான் நான் இப்போ பேசுவேன். I have joined here as CEO Jilla Parishad of Satara around 4 months back. And I am very happy to be here and be a parent. And என்ன முன்னாடி இன்னும் கன்னட ஆஃபீஸர் இருக்காங்க ஸ்ரீகாந்த் சார். The day I got my posting here, he told me that there is a Nataraja temple which you must visit. Today, actually, inside it is my first visit. I come outside. So I am very happy and I welcome you all in Satara. And I hope all communication will go well. My in-laws also had to come today with me. But today, my father-in-law's surgery is happening, cataract surgery. It is successful. That is another good news. Thanks to Tirupati Balaji. Tomorrow they'll come. So that time, if you are here, I hope you all will get to meet together. Now, because of shortage of time, I'll have to leave. But I hope I'll see you all tomorrow. And I wish all the very best to you. Thank you. So it's time to make 21st Bhagavad to be more brighter. We will request Honorable Chief Executive Officer of Jilla Parishad,
Satara, Madam Srimati Yashini Nagarajan IAS to lift the lamp first. Put your hands together, ladies and gentlemen. குத்துவிளக்கை ஏற்றி நமக்கு 21 பாகங்களை மேலும் மேலும் பிரகாசமாக இங்கே அதனைத் தொடர்ந்து श्रीमती उषा रमेश नवा मैनेजिंग ट्रस्टीज बेटर हाफ टू लीगल नेक्स्ट मानवहिकं से जात वेदो कामस्त्वं after that it's Radhika Ganesh the business lady who is giving the lamp परिपातया அதனைத் தொடர்ந்து जात श्रिय अनिरेया यश्रियं वयो ओजरद्रभ्यो ददाते श्रियंबसाना अमृतत्वमायन् भवन्ति दस्यासामितामितत्रौ ये वैनं दक्षयामा ददादिकम् संधत्तं संधेयते प्रजया पशुभिः य एवं वेद with the memento of Mahavira शतमानं भवति जटायुः पुरुषस्यतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति बोलो सद्गुरुनाथ महाराज की बोलो पंडरीनाथ महाराज की बोलो चंद्रशेखरेंद्र सरस्वती स्वामी की बोलो पतित पावन भावन नाम की नंबर पर संतोषम इन्होंने भगवान प्रचार मंडली साहबा we want to thank Srimati Yashini Nagarajan IAS madam for making a precious time to be here. Thank you ma'am. We want to thank all the dignitaries who have just made their precious time over here. எல்லாரையும் தயவு செஞ்சு சத்குரு சுவாமிகள் வந்துருக்காரு எல்லாரும் என்ட்ரன்ஸ் கிட்ட போனோம்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மருதானூர் சத்குரு சுவாமிகள் வந்துட்டு இருக்காரு எல்லாரும் என்ட்ரன்ஸ் கிட்ட போயிடுங்க. எல்லா சத்குரு சுவாமிகள் வந்துட்டா எல்லாரும் என்ட்ரன்ஸ் கிட்ட போயிடுங்க ப்ளீஸ். ராதேஷா மேடம் மேடம் ராதே கிருஷ்ணா ராதே ராதே தம்பி மாமா நீர் எடுக்கிறேன்னு நான் அவரோட சண்டே வர வேண்டியிருக்கு. ரொம்ப ஓவர் இல்ல ஆமா நான் பின்னாடி வழிக்கிட ஹலோ தண்ணி இருக்கு ஓவர் பீப்பு வருது அதுலயே ஸ்பீடா நடக்கும் பிரேக்கிங் தான் நீ இப்படி போட்டு லைவ்ல போறாங்க லைவ் வந்துட்டு सियापति रामचंद्र की जय। हाँ हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे
Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama Hare Rama Rama Rama. तुम्हारा नाम है बोल No. Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama Rama. ஒரே ஒரு Hare Krishna. பிடிச்சா வர Hare Krishna.
ಲೈವ್ வருது ಲೈವ್ வருது ராம 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 ஹரே ராம 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 ஜானகி காந்தஸ்மரணம் பார்வதி பதயே சத்குரு மகாராஜ் கி ஜகத்குரு சங்கராச்சாரிய சுவாமி கி नाम तुकाराम महाराज की पुंडरी गवरदा आंजनेय भगवान की गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः तो सदाराल ब्रह्मांडमान भागवत मेला பெரியவாரோட வாக்குக்கு சித்தமா கோபி பாகவதர் இருக்கிற பாகவதோத்தமெல்லாம் பெரிய மகான்கள்லாம் இங்க வந்து இருந்து நாம சங்கீர்த்தனம் பண்ண போறா. பிரம்மாண்டமா அந்த குரு கிருப்பையோட நடக்க போகுது. அதுக்கு இந்த கோபி பாகவதரோட ஒரு தீவிர கைங்கரிய முயற்சி தான் இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கப்படா. அவருக்கு குரு கிருப்பை இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியல எல்லாருக்கும். இந்த நாம பிரச்சாரத்தை எங்க இருந்தாலும் கொண்டு போறதுக்கு சத்குரு சுவாமி மாதிரி கோபி பாகவதர் பண்றார். சத்குரு சுவாமி பல தேசத்துல பாரியாதையா போய் பண்ணார் அந்த காலத்துல. இப்ப கோபி பாகவதர் இப்ப இருக்கிற வசதிப்படி நாம பிரச்சாரம் பண்றோம். எல்லாரும் கிடைக்கிறதுக்கு கோபி பாகவதர் மூலியமா ஒரு வழி, பெரிய விஷயம் அது. எல்லாரும் நாம சங்கீதத்தில் கிடைக்கிற சுலபமான வழிய எல்லாரும் கொண்டு சேர்க்கிறது கோபி பாகவதர். எல்லாரும் பரமக்ஷேமத்தை அடையும். குருநாதரோட கிருபையும் நடராஜரோட கிருபையும் பல பாகவதோட ஆசீர்வாதத்தாலையும் இந்த மேல மகோன்னதமாக நடக்க போகுது. எல்லாரும் அதில் கலந்துட்டு எல்லாரும் பகவானோட கிருபைக்கு அவருடைய எல்லா க்ஷேமத்தையும் அடையணும் பகவானை பிரார்த்திக்கிறோம். சத்குரு மகாராஜ் கி முதல் ப்ரோக்ராமா அமிதா கணேசன் அவரோட உபன்யாசம் ஒன்று, ராதிகா கணேசன் அவரோட உபன்யாசம். இது 1 hour நடக்கும். அவருடைய ஞானகுருபாவுடைய பெரியப்பாவுடைய பொருட்பெயர்க்கு டான்ஸ் சொன்னார். அதுக்கு அடுத்தது திருவள்ளுப்பேணி ராஜபாவதர் வாய்ப்பு சிவகீர்த்தனை ஒரு 2 hours. நடுவில் ஒரு 1/2 hour கேப் இருந்தால் போயிட்டு சாப்பிட்டு இங்கே வந்துருங்கோ. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் யாரும் தயவு செய்து ரூமுக்கு போக வேண்டாம். ஓகேவா? श्री गुरुभ्यो नमः. पेरिवाचरणं. हर हर शंकर, जय जय शंकर. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः
குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. இந்த கலிகாலத்துல நம்மளை எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போறது அப்படின்னா பகவத் நாமா தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு பாகவத மேளால, இந்த மாதிரி ஒரு சத் சங்கத்துல கோபி அண்ணா போன வருஷம் வந்து மார்த்தாண்டத்துல ரொம்ப கிராண்டா நடந்தது. இப்போ நம்மளுடைய மடாதிபதியா இருக்கக்கூடிய ஜெயேந்திரேஸ்வர சரஸ்வதி சுவாமிகளுடைய பரிபூர்ண ஆசையினுடையும் அருளாலையும் இந்த சதாராங்கிற இந்த புண்ணிய ஸ்தலத்துல இன்னையிலிருந்து கோலாகலமா கொண்டாட இருக்கோம். இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போறது வந்து குரு மகிமை. போதேந்திராள், நம்ம நாம சங்கீர்த்தனம்னாலே போதேந்திராள் இல்லாம நாம சங்கீர்த்தனமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த போதேந்திராள் வந்து பிக்ஷைக்கு போவார். அதுவும் எப்படின்னா ராம நாமம் ஒலிக்கக்கூடிய வீட்டுல கண்டிப்பா அவர் பிக்ஷைக்கு போவார். அந்த மாதிரி ஒரு தடவை பிக்ஷைக்கு போயிருந்த போது அந்த பிராமண தம்பதிகள் வந்து பூர்ண கும்பம் கொடுத்து அவரை வரவேற்று எல்லாம் பண்ணினான். இலையில வந்து ஒரு சன்னியாசிக்கு என்ன பிக்ஷைக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பரமாறி எல்லாம் பண்ணினான். அவாத்து குழந்தை பக்கத்துல உட்காந்துட்டு இப்படியே பார்த்துட்டே இருந்தது. இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார் போதேந்திராள். இப்ப இந்த குழந்தை வந்து அப்படின்னு இந்த இலையை பார்த்து சொல்லிட்டே இருக்கு. இப்ப பிராமண தம்பதிகள் வந்து மாத்தி மாத்தி பரமாறின்னு இருக்கா, ஒன்னும் சொல்லல. இந்த போதேந்திராள் பார்த்துட்டே இருக்கார். என்னடா அது இந்த குழந்தை ஊன்னு சொல்றதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ கொண்டு வைக்கிறார். மறுபடியும் அப்படின்னு சொல்றது. என்ன இந்த குழந்தை என்ன ஏன் இப்படி ஊன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன கேட்கறது இந்த குழந்தை அப்படின்னு. இருப்பா நான் தரேன்ப்பா, தாத்தா சாப்பிட்டதுக்கு அப்புறமா உனக்கு தரேன்ப்பா அப்படின்னு இந்த பிராமண ஆய்வா வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, ஒரு போதேந்திராள் வந்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் அந்த குழந்தை வந்து ஊன்னு சொன்ன உடனே இந்த போதேந்திராளுக்கு என்ன, ஏன் இந்த மாதிரி குழந்தை இப்படி சொல்றது, ஏன் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லாம வெறும் ஊன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு உடனே அந்த பிராமண தம்பதி சொன்னா, குழந்தை வந்து பிறவி ஊமை அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் போதேந்திராள் பரபரன்னு திண்ணைக்கு போய் உட்காந்துட்டான். இவா ரெண்டு பேருக்கும் ஒரே தவிப்பா இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, சாப்பிட்டு இருக்கிறவாள, அதுவும் போதேந்திராள் அவர் சாப்பிட்டு இருக்கிறதுல நடுவில் எழுந்து போற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோமோ, சொல்லியிருக்க கூடாதோன்னு நினைச்சா அவர் வந்து உட்காந்துட்டு வாசல்ல உட்காந்துட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவன் ஓடி போய் மன்னிச்சுக்கோங்க, அவனோட கர்ம பலனை அவன் அனுபவிச்சுதானே ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பகவான் இந்த நாக்க படைச்சது எதுக்காக? பகவான் நாமத்தை சொல்றதுக்கு தானே. அந்த நாமத்தை சொல்ல முடியாம அந்த குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுன்னு பகவானே அந்த குழந்தைக்கு என்ன இப்படி பண்றியே அப்படின்னு அவர் அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரே பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். உள்ள இருந்து ராம் 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 ஒரே சத்தம். என்னன்னா அந்த குழந்தை உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு. இதுதான் குரு மகிமை. இந்த மாதிரி ஒரு நம்மளுக்காக ப்ரே பண்ணி அந்த குழந்தைய பாருங்க, நாக்கு எதுக்கு கொடுத்துருக்காரு நம்மளுக்கு? பகவான் நாமத்தை சொல்றதுக்கு தானே. காத்தால இருந்து நம்ம எத்தனை வேலைகள் பண்றோம், அந்த அத்தனை வேலைகள்ல இருந்து ராம நாமத்தை சொல்லினா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆகும் யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம சொல்ல முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா நம்ம மாய வலையில பின்ன புளிய கரைச்சா அடுத்த வேலைக்கு அந்த புளிக்கு என்ன பண்ணணும், அதுதான் உப்பு போட்டோமா புளிய காரம் போட்டோமான்னு தோண்டல விழுந்து ராமா ராமான்னு வாயில நம்மளுக்கு வர மாட்டேங்கிறது. அதுக்காக தான் குரு தேவையா இருக்கு. அவர் நம்மளுக்காக ப்ரே பண்றார். அப்படிப்பட்ட இந்த பாகவத மேளாவை எங்க பண்ணிட்டு இருக்கா? சதாரால. பெரியவாளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். எத்தனையோ இன்சிடென்ட் சதாரால நடந்திருக்கு மகா பெரியவாளோட ரிலேட்டடா. அதுல பார்த்தோம்னா ஒண்ணு பாக்குறோம் நம்ம குரு மகிமையில. என்னன்னா பத்மநாப ஆச்சாரியார் ஒருத்தர் வாஜ்பேயி யாகம் பண்ணக்கூடியதுல ரொம்ப ஃபேமஸான அவர்.
ஈரோட்ல அவர் வாஜ்பாய் யாகம் பண்ணிட்டு பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வரார். சதாரால பெரியவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வரார், பிரசாதத்தெல்லாம் எடுத்துட்டு வந்தா சதாரால இந்த காலத்துக்கு மாதிரியா அண்ணா சொன்ன மாதிரி தண்ணி கேன்லேருந்து எல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி வசதிகளே இல்லாத காலத்துல பெரியவா எப்படி வந்து இருந்திருக்கான்னு நினைச்சா ஒரே பிரமிப்பா இருக்கு. அவர் வந்து என்ன பண்றாரு, பத்மநாபாச்சாரியார் அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து சதாராக்கு வந்தா பெரியவாளுடைய தர்ஷன் கிடைக்கல. பெரியவா வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இவருக்கு வந்து ஒரே தவிப்பா இருக்கு. அந்த கேம்ப்ல போய் புலம்புறார், நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே, வாஜ்பாய் யாகம் எல்லாம் கரெக்டா தானே நான் பண்ணினேன், ஏன் பெரியவா வந்து என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா, என்ன தப்பு நடந்து போச்சு, புலம்புறார். இந்த மாதிரி அவர் புலம்பிண்டே இருக்கிறவங்க வச்சு அவரோட கூட வந்த வேத விற்பனர்கள் எல்லாருமா சேர்ந்து எல்லாருமே புலம்பின்னு இருக்கா. அப்போ வாசல்ல வேத கோஷங்கள்லாம் கேட்கறது, யானைப்பட குதிரைப்படன்னு வராமல் எல்லாம் ஒரே சத்தமா இருக்கு. அப்போ இவெல்லாம் என்ன நினைச்சுக்கிறா, ஓஹோ பெரியவா வரா போல இருக்கு, வீதி உலா வரா போல இருக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி வேத கோஷங்கள்லாம் நடக்கிறது போல இருக்கு அப்படின்னு இவெல்லாம் நினைச்சுன்னு பார்த்தா ஒரு வயசான வேத விற்பனர் உள்ள வந்து, பத்மநாபா வா வா பெரியவானை கூப்பிடுறா அப்படின்னா, இவர் வந்து ஒண்ணுமே புரியல, இப்பதான் தர்ஷன் கிடைக்கலன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா, வா நீ வா அப்படின்னா யானை மேல உட்கார வச்சு அம்பாரியில ஒரு ராஜாவை எப்படி கூட்டிட்டு போனோமோ அந்த மாதிரி இந்த பத்மநாபாச்சாரியார தன்னுடைய கேம்புக்கு வரவழைச்சு அவருக்கு பிளெஸிங்ஸ் பண்ணினார். அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமியில சதாரால இந்த கோலாகலமா இந்த பாகவத மேளா நடக்கிறதுங்கிறது வந்து நம்ம எல்லாரும் போன ஜென்மத்துல பண்ணின ஒரு இத்தனூண்டு ஒரு புண்ணியம் தான். இப்ப நாம இதெல்லாம் இங்க உட்காந்துருப்போம். நாம குரு மகிமை, கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி எப்படி அள்ளிண்டே இருக்க முடியுமா? சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு துளி நம்ம இப்ப பார்த்துட்டே இருக்கோம். கபீர்தாஸ்ன்னு சொல்லிட்டுன்னு ஒரு நம்ம திருக்குறள்ல எழுதுற மாதிரி 1.5 அடி எழுதியிருக்கக்கூடிய ஒரு போயட். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சப தரத்தி காகது கரும் லேखनी सब बनराय सात समुद्र की मसी करूं குரு குண லிகான ஜாய. இந்த உலகத்தையே பேப்பரா மாத்தி, இதுல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் பேனாவா மாத்தி, அதுல சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய நீரை இங்கா போட்டு எழுதினா கூட குரு மகிமைய வர்ணிக்கவே முடியாது. பியாண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்படி இருக்கக்கூடிய மகிமைய ஒரு துளிதான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அம்பாளுடைய தீட்சை பத்தி சொல்ற போச்சு, குக்குட்ட தீட்சை, நயன தீட்சை, கமட்ட தீட்சைன்னு சொல்லுவான். குக்குட்ட தீட்சை அப்படின்னா, குக்குட்டனா கோழி. கோழி என்ன பண்ணும், முட்டை இட்டுட்டு அதை குஞ்சு பொறிக்கிறதுக்கு அது மேல அடை காக்கும். அந்த மாதிரி காமாட்சி காஞ்சிபுரத்துல நம்மளை எல்லாரையும் அடை காத்து சம்ரட்சணம் பண்றாங்க. நயன தீட்சை, மீன் என்ன பண்ணும், தண்ணியில குஞ்சு பொறிச்சும் அது முட்டை இட்டுடும். முட்டை இட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், சுத்தி 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 வந்துட்டே இருக்கும். அதனுடைய கண் விழிகள்னால அந்த முட்டையெல்லாம் குஞ்சா பொறிஞ்சிருமா. இன்னைக்கும் சயின்டிபிக்ல வந்து இதை ப்ரூவ் பண்ண முடியல, எப்படி அந்த அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வரணும் கண்டுபிடிக்க முடியல. அந்த நயன தீட்சை மீனாட்சி, மதுரை மீனாட்சி நயனத்தினாலேயே நம்ம எல்லாரையும் சம்ரட்சணம் பண்றா. கமட்ட தீட்சை, ஆமை. கமட்டனா ஆமை என்ன பண்ணும், தண்ணியிலேருந்து நிலத்துக்கு வரும், நிலத்துல வந்து முட்டையிட்டுடும். முட்டையிட்டு அது வாட்டுக்கு தண்ணியில மறுபடியும் போயிடும். என்னன்னா அதனுடைய நினைப்பே அங்க குஞ்சு பொறிச்சிடணும், முட்டையை வந்து பொறிக்க வச்சிடணும். அது மாதிரி காசி விசாலாட்சி நம்மளை எல்லாரையும் சம்ரட்சணம் பண்றான். இந்த மாதிரி ஒரு அருள் தான் குரு கிட்ட இருந்தும் நம்மளுக்கு கிடைக்கிறது. நயன தீட்சையா இருக்கட்டும், குருவனுடைய பார்வை, குருவனுடைய ஸ்பரிசம். இப்ப வந்து உட்காந்துட்டு போற இடத்துல நாங்க உட்காந்துருப்போம், இப்படி பேசிட்டு போன இடத்துல குரு இந்த சதாரால பெரியவா வந்து இங்க உட்காந்துருக்கா, அந்த இடத்துல நாங்க உட்காந்துருப்போம். அந்த ஸ்பரிசம், அந்த வைப்ரேஷன்ல நாம இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு
நம்மளுக்கெல்லாம் ஒரு பாக்கியமா இருக்கு. இப்படி நம்ம எல்லாரையும் சம்ரட்சிக்கக்கூடிய குரு வந்து இந்த கபீர்தாஸ் சொன்னேன் இல்லையா, அவர் பை பர்த் வந்து முஸ்லீம், born and brought up by a Hindu family, ஒரு தோபி வந்து வளர்க்குறாவால. அவர் வந்து என்ன பண்ற, ராமானந்தர் அப்படிங்கிற ஒரு மகான் வந்து தன்னுடைய குருவா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறார். ஆனா அவரோட சிஷ்யர்கள்லாம் அவரை விடவே இல்லை. கபீர்தாசர் பீங் முஸ்லீம் அவரை உள்ளேயே என்ட்ரியே கொடுக்கறது இல்லவா. இவர் என்ன பண்றாரு, சலிக்காம வந்துட்டே இருக்கு. இப்படி வந்துட்டே இருக்கிறதுல என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ராமானந்தருடைய ரொட்டீன் என்னன்னு இவருக்கு பயாட்டடா தெரிஞ்சு போயிடுச்சு. காத்தாலையான அவர் என்ன பண்ணுவார், ராமானந்தர் மத்தியானம் என்ன பண்ணுவார், ராத்திரி ஆனா என்ன பண்ணுவார் அப்படிங்கறத வந்து இவர் இந்த ஆசிரமத்து வெளியிலிருந்தே எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு விட்டார். சரி, என்ன பண்றது, நான் எப்படி இவர்கிட்ட நான் என்னுடைய தீட்சையை வாங்கறது, நான் எப்படி இவருடைய அருள் எனக்கு கிடைக்கிறது, நான் எப்படி இவருடைய சிஷ்யரா மாறுறது அப்படின்னு இவர் தவிச்சுட்டு என்ன பண்ணாரா, ஒரு நாளைக்கு விடிகாலம்பர ஏர்லி மார்னிங் 3 o'clock டைம்ல அவர் நதிக்கரையில ஸ்நானம் பண்ண வருவாராம் ராமானந்தர். அந்த டைம்ல இவர் என்ன பண்ணாரா, படித்துறையில போய் படுத்துட்டார். படித்துறையில படுத்துட்டவர் அவர் ராமானந்தர் வரார். ராமானந்தர் வந்துட்டே இருக்கிற போச்சு இவர் தான் படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு அந்த ராமானந்தருடைய கால் இவர் மேல பட்ட உடனே ராமானந்தர் ராம் ராம் ராம்ன்ற, நாம ஏதாவது ஒரு பொருளை மேல காலை வச்சோம்னா ஐயோ அம்மா அப்பாங்க, ஆனா அவர் வந்து ராம் ராம் சொல்றார். இந்த ராம் ராமே எனக்கு தீட்சை, இந்த தீட்சை ஆயிட்டு எனக்கு தீட்சை ஆயிட்டு ராமானந்தருடைய சிஷ்யன் ஆயிட்டேன், நான் ராமானந்தரோட சிஷ்யை அப்படின்னு கபீர்தாஸ் சொல்றார். அப்படின்னா அந்த பாத தூளிக்கு எவ்வளவு ஒரு விசேஷம் இருக்கு. குருவனுடைய பாத தூளி, ராமருடைய பாதத்தை வச்சுட்டு தானே பரதன் 14 வருஷம் ரூல் பண்ணான். ராமர் 14 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா அயோத்தியா அப்படியே ப்ராஸ்பரிட்டியா இருக்கு. இவருக்கு நீ ஏன் ரூல் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, அப்படி இருக்குப்பா அவனுடைய ரூலிங் அப்படின்னு கேட்டா, அந்த பாதத்துக்கே அவ்வளவு செழிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படின்னா ராமராஜ்யம் எப்படி இருந்திருக்கும் அயோத்தியால இல்லையா? அதுதான் அந்த குருவனுடைய பாதத்தினுடைய மகிமை. சரி, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் சுந்தரகாண்டம், வால்மீகியோட ராமாயணம் தெரியும். வால்மீகியோட ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா 7 காண்டங்களா பிரிச்சிருக்கான். ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயரை வச்சாலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது என்னத்தை பத்தி இந்த காண்டத்துல சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாலகாண்டம் அப்படின்னா ராமருடைய பால்ய விருத்தாந்தங்கள். அயோத்தியா காண்டம் அயோத்தியால நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம். ஆரண்ய காண்டம் தண்டகாரண்யத்துல நடந்த இன்சிடென்ட்ஸ். கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தையில நடந்த இன்சிடென்ட்ஸ். யுத்த காண்டம் யுத்தம், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம். உத்தரகாண்டம் பட்டாபிஷேக மகோத்சவம். ஆனா வால்மீகி வந்து அனுமார் லங்கைக்கு போனது, சமுதிரத்தை தாண்டினது, இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம் அப்படின்னு ஏன் பேர் வச்சாரு? அழகு இல்லை, மற்ற காண்டத்துக்கு அழகு இல்லைன்னு அர்த்தமா? இல்லை இந்த காண்டம் ரொம்ப இயற்கை வர்ணனை, இலங்கையினுடைய வளர்ப்பு, ஆஞ்சநேயர் சமுதிரத்தை தாண்டினது, இதெல்லாம் ஒரு அழகுன்னு சொன்னா, தத்துவார்த்தமா பார்த்தோம்னா சீதாங்கிற ஜீவாத்மா லங்கையில தவிச்சுருக்கா. இங்க பரமாத்மா ஐயோ ஜீவாத்மா என்னோட சேரலையேன்னு தவிச்சுருக்கார் ராமர். இப்போ பரம குருவா இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை அனுப்புறார். அந்த ஜீவாத்மாக்கு மனசை வந்து தேத்தி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்லபடியா எல்லாம் சேர்ந்துடலாம், என்னடி சேர்ந்து ஜோதியோட கலந்து கொள்ளலாம் அப்படின்னு அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய பரம குருவா இருக்கிறதுனால தான் ஆஞ்சநேயருடைய பலம் பராக்கிரம் இதெல்லாம் சொல்லக்கூடிய காண்டமா இருக்கிறதுனால தான் சுந்தர காண்டத்துக்கு அந்த சுந்தர காண்டம் அழகு நிறைந்த காண்டம்னு சொல்லி அந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கக்கூடிய பரம குருவனுடைய லட்சணங்களை சொல்லியிருக்கார். அதாவது நம்ம குருங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, சிஷ்யன் என்கிட்ட வரமாட்டானான்னு தவிப்பாராம். ஆனா பரம குரு அந்த சிஷ்யனை தேடிட்டு ஓடி போயிடுவார். அப்படிப்பட்ட பரம குருவா இருக்கக்கூடிய
ஆஞ்சநேயருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் சொல்றதுனால தான் இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம். அதுதான் இந்த குருவனுடைய மகிமை, அதுவும் பரம குருவனுடைய மகிமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால்மீகி இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கார். சரி, இப்போ நம்ம அந்த குரு மகிமை தான் பார்த்து இருக்கோம் இல்லையா. யுக புருஷரா இருக்கக்கூடிய நம்மளுடைய சுவாமி விவேகானந்தர், அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து நரேந்திரநாத். இப்போ நம்மளுடைய சனாதன தர்மத்தெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமரும் நரேந்திரநாத் தான். அப்படிப்பட்ட யுக புருஷராக இருந்த நரேந்திரநாத் வந்து டிராயிங் போடுறதுல ரொம்ப டேலண்டட். அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நாள் ஒரு டிராயிங் போட்டு தன்னுடைய குரு கிட்ட கொண்டு போய் காமிக்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராயிங், பிக்சர் ரொம்ப அழகா போட்டிருந்தார். அப்படி இந்த குரு பார்த்தார் அந்த டிராயிங்க, அப்படி மேலே கீழே பார்த்து அப்படி தூக்கி போட்டார். அந்த படம், அந்த வரைஞ்ச பேப்பரை அப்படி தூக்கி போட்டார். நரேந்திரன் ஒண்ணுமே சொல்லல, அப்படியே அந்த படத்தை எடுத்துன்னு போயிட்டார். இந்த மற்ற சிஷ்யர்கள்லாம் அவர்கிட்ட போய், குருவே குருவே, அவர் நரேந்திரநாத் சூப்பரா டிராயிங் வரைஞ்சிருந்தா, அதை போய் தூக்கி போட்டிருக்கீங்களே நீங்க, அவனும் பேசாம போயிட்டான் பாருங்களேன் அப்படின்னா அவர் சொல்றாராம், இந்த நரேந்திரனுக்கு இதை விட ரொம்ப நன்னா டிராயிங் போடக்கூடிய கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்கு. இது நான் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், மூடி வச்சுக்கணும், அவ்வளவுதான். இதுவே நன்னா இருக்குன்னு சொல்லிட்டாரு என்னுடைய குரு, அப்படி மூடி வச்சுருவான் இல்லையா. அப்ப அவனுடைய திறமை வெளிப்படாது. அந்த திறமையை வெளி கொண்டு வரக்கூடியதான் மணி அடிக்கிறது. அந்த திறமையை வெளி கொண்டு வருவர் தான் குரு. அப்படிப்பட்ட குருவனுடைய கடாட்சம் நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும். அதனால தான் பெரியவா வந்து தெய்வத்தின் குரல்னு 7 வால்யூம்ஸ் புக்ஸ்ல திருப்பி 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 சொல்றது என்ன அப்படின்னா, 4 தடவை மாலுக்கு கூட்டின்னு போங்க வேண்டாம் சொல்லல. இந்த காலகட்டத்துல மாலுக்கு கூட்டின்னு போலன்னா குழந்தைகள் நம்மள வீட்டுல அமளி உருளி பண்ணிடுவா. 2 தடவை நம்ம இந்த மாதிரி மடத்துக்கு கூட்டின்னு போங்க, கோவிலுக்கு கூட்டின்னு போங்கல. அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் குழந்தைகளுக்கு கிடைச்சதுன்னா அந்த குழந்தையோடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும் இல்லையா. இந்த பாகவத மேலாலே நம் எல்லாரும் வயசானவாளா வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு குழந்தை ஸ்கூல் இருக்கு, எல்லாம் படிப்பிருக்கு, எல்லாம் சொல்லல. பட் எந்த டைம் கிடைக்கிறதோ, எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அப்போ நம்ம இந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிட்டு போற போச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து குழந்தைகளை வந்து பலப்படுத்தும், அவருடைய ஃபியூச்சர் வந்து நல்லபடியா இருக்கும். அதுதான் குருவினுடைய ஒரு பெரிய கடாட்சமா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 10 வயசு பையன் வந்து இருந்தான். அவன் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியான, அவனுக்கு இடது கை இல்லை. ஆனா ஜூடோ அந்த ரெஸ்லிங் மாதிரி கத்துக்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஒரு நிறைய குருமார்கள் கிட்ட எல்லாம் போய் கேட்கறான், எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஜூடோ சொல்லிக் கொடுங்க, எனக்கு ரெஸ்லிங் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றான். ஒரு கை வச்சுட்டு 2 கை இருக்கிறவாடே வின் பண்றது கஷ்டமா இருக்கு, நீ ஒரு கை வச்சுட்டு நீ இந்த மாதிரி கேட்கறியப்பான்னு யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு வரவே இல்லை. ஒருத்தர் என்ன பண்ற, ஒரு குரு என்ன பண்ற, வாப்பா தம்பி வாப்பா நான் சொல்லி தரேன்ப்பா. ஏன்னா அந்த பையன் கிட்டக்க ஒரு ஃபயர் இருந்தது, நான் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவன் கிட்டக்க நிறைய இருந்தது. அந்த நினைப்பை அந்த குரு வந்து பூர்த்தி பண்ணணும்னு நினைச்சார். அப்ப என்ன பண்ற, வாப்பா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். என்னன்னா ஒரே ஒரு ஆக்ஷன் தான் சொல்லித்தரேன். டிஃபெண்ட் பண்ணினோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் தான் சொல்லித்தரேன். இவனும் அதை வச்சுட்டு பண்றான். குருவே குருப்பா குருவே ஒண்ணு, அப்பா நீ மாற்றுத்திறனாளி, இடது கை இல்லாதவன், இந்த ஒரு ஆக்ஷன் போர் உனக்குன்னு சொல்லிட்டேன். சரி, இவனும் என்ன பண்றான், ஒவ்வொருத்தரையா வின் பண்ணிட்டு வரான். பாருங்க, அந்த ரெஸ்லிங் போட்டியில, ஜூடோ போட்டியில ஒவ்வொருத்தரையா அவன் வின் பண்ணிட்டே வரான். கடைசியில ஒரு உலகத்திலேயே ஒரு ஃபேமஸான இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்லர், ஜூடோ அவனையும் இவன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் தோத்து போயிடான். பட் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல பார்த்தா வின் பண்ணிடான். ஃபைனல்ல இவன் தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இவனுக்கே நம்பிக்கை இல்லை, அந்த 10 வயசு பையனுக்கே. ஜிஜு இது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம குருகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கறான். குருவே ஒரு ஆக்ஷன் தான் சொல்லி கொடுத்தீங்க எனக்கு, அதுலயே நான் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டுனா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா அந்த குரு சொன்னாராம், நான் சொல்லி கொடுத்த ஒரு ஆக்ஷன் த பெஸ்ட் ஆக்ஷன். இந்த ஜூடோவுடைய ஒரு இது தந்திரம் இதில் வந்து இதுதான் பெஸ்ட்.
அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த ஆக்ஷனை வச்சுட்டு எதிரி வந்து உன்னை அட்ராக்ட் பண்ணணும்னா அவனுக்கு உன்னோட இடது கை தேவையா இருக்கு. உன்னை அவன் வின் பண்ணணும்னா அவனுக்கு உன்னோட இடது கை தேவையா இருக்கு. அது உங்ககிட்ட இல்லை இல்லையா, அதனால நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு நம்மளை டியூன் பண்ற அப்படின்னா அதுக்கு தான் குரு தேவையா இருக்கு. நம்மளுக்கு தெரியறது இல்லை இல்லையா, நம்மளுக்கு நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம். ஆனா அந்த குழந்தைகிட்ட ஒரு ஃபயர் இருந்தது, அந்த கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது அந்த சிஷ்யனுக்கு அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல குரு தானாவே அமைஞ்சுடுவான். அந்த குரு அவனுடைய பலவீனத்தையும் பாயிண்ட் அவுட் இது தெரியாம பண்ணி அவனுடைய என்ன அவனுடைய பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவனை கொடுக்க வச்சு வின் பண்ண வச்சுட்டார். அப்படின்னா அதுதான் குருவனுடைய ஒரு மகிமை. பெரியவா வந்து அந்த தெய்வத்தின் குரல்ல நிறைய அந்த புக்கில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல பிள்ளையாரை பத்தி இருக்கும், முடிவுல வந்து ஆஞ்சநேயரை பத்தி இருக்கும், நடுவுல பார்த்தீங்கன்னா குருவை பத்தி தான் நிறைய, குருவை பத்தி அத்வைதத்தை பத்தி சங்கராச்சாரியத்தை பத்தி அப்படிலாம் இருக்குன்னா குருவை பத்தி தான் நிறைய. அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்றாரு பெரியவா. நம்மளுக்கு கொஞ்சம் குட்டி கதைனா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா கேட்கறதுக்கு. அது என்னன்னா, ஒரு ராஜா இருந்தானா, அவன் வந்து தோக்கிற நிலைமையில இருக்கான். புறமுதுக்கு காமிச்சு ஓடல. ஆனா என்ன பண்றான் அப்படின்னா, சமயம் பார்த்து தன்னுடைய எனிமியை அட்டாக் பண்றதுக்காக அவன் என்ன பண்றான், கொஞ்சம் மறைஞ்சு இருந்து நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணியிருக்கான். அவனுடைய ஒய்ஃப் வந்து கொஞ்சம் நேரமாக கர்ப்பிணியா இருக்கான். இவன் என்ன பண்றான், அந்த ஒய்ஃபையும் கூட்டிட்டு ராணியையும் கூட்டிட்டு குதிரையில கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் நான் போட்டு கிளம்புறான். மந்திரி கிட்ட, தனக்கு ஒரு ஆத்மார்த்தமான இருக்கக்கூடிய மந்திரி கிட்ட மட்டும் சொல்லிட்டு அவன் மட்டுக்கு போயிடுவான். போனா என்ன பண்றான், இவன் ராஜா போறான் அப்படின்னா எனிமி அதை துரத்திட்டு இருக்கா இல்லையா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவனும் பின்னாடி சேஸ் பண்ணிட்டே வரா. இவர் ராஜா செம்ம ஃபாஸ்டா அந்த குதிரையை ஓட்டிட்டு போய் ஒரு குடிசை கிட்ட, ஒரு காட்டு பகுதியில ஒரு குடிசையில ராணியை இறக்கி விட்டுறார். ஆமா, நான் காலம் நன்னா இருந்ததுன்னா, நான் உன்னை பார்க்கணும்னு விதி இருந்ததுன்னா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், இல்லாட்டி என்ன நடக்கிறதோ பகவான் விட்ட வழி அப்படின்னு அந்த ராணியை மட்டும் இறக்கி விட்டுட்டு அந்த ராஜா வந்து ஓடிவிடலாம். அந்த குதிரையில ரன் பண்ணி அவருடைய பிளான் வெயிட் பண்ணி எனிமியை அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சேஸ் பண்ணி அந்த எனிமீஸுக்கெல்லாம் வந்து இந்த ராணி இருக்கா இறங்கினாங்கிற விஷயம்லாம் தெரியாது. இந்த ராஜா வந்து போறாரு, அவருக்கு அட்டாக் ஆகி செத்து போயிடுறாங்கிறது வதம் பண்ணிடுறான். எனிமீஸுங்கிறது வேற கதை. இந்த ராணி என்ன பண்றா, டெலிவரி டைம்ல ஒரு இளவரசனை போனாலும் அந்த ராணி செத்து போயிடுறான் டெலிவரியில. அந்த குடிசை யாரோடதுன்னா ஒரு வேடவனுடைய குடிசை. அந்த வேடவனுடைய பாட்டியும் இந்த வேடவனும் இருக்கக்கூடிய ஒரு குடிசை. இந்த ராணி அவளுக்கு தெரியாது இந்த ராஜாவோட குழந்தை ராணின்னு சொல்லிட்டுன்னா அந்த வேடனுக்கு தெரியாது, இந்த பாட்டிக்கு தெரியாது, அந்த பையனுக்கும் தெரியாது. இவன் என்ன பண்றா, தன்னுடைய குழந்தை மாதிரியே அந்த குழந்தைய வளர்க்குறான். அந்த குழந்தையும் ஒரு வேடன் மாதிரியே வளர்க்குறான். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் ஒரு இளவரசன். ஆனா வேடனுடைய வளர்ப்புனால வேடனாவே வளர்றான். அம்பு விடுறது, அது பண்ணது, வேட பசங்களோட விளையாடுறது, எல்லாம் அந்த குணங்கள் எல்லாம் அந்த வேட குணங்களாவே அவனுக்கு வருது. ஆனா இந்த மந்திரிக்கு தெரியும் ராஜா போயிருக்கார், ராணி குழந்தைய பெற்று எடுத்திருக்கா, எங்கன்னு தெரியல, நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறார். இந்த பையனை ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடுறாரு. அந்த கிளை இருக்கையா மூஞ்சியில, அந்த ராஜ கிளை என்னதான் வேடமா இருந்தாலும் அந்த ராஜ கிளை வந்து காமிச்சு கொடுத்துருக்க மந்திரிக்கு. பட் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் டவுட் இருந்தது. பரவாயில்லன்னு இந்த மந்திரி என்ன பண்ற, அந்த வேடனோட பையனோடைய டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவன், அப்பா நீ ராஜகுமாரன், நீ இந்த ராஜாவோட பையன், நீ வந்து ஒரு நம்மளுடைய அப்பாவை வந்து எனிமீஸ் எல்லாம் அந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டான், நீ வந்து தூங்கி எழுந்து இருக்கிற மாதிரி இந்த வேட குலத்திலிருந்து வெளியில வந்து ஒரு இளவரசனா வந்து அந்த எனிமீஸை நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அந்த குழவிக்கு கொட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மந்திரி வந்து அந்த இளவரசனை டியூன் பண்ணி அவனை ஒரு ஸ்டேஜில் வந்து தான் இளவரசன் அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு அந்த மந்திரி
கொண்டு வந்துட்டார். அந்த வேடை வாட்டை போய் அந்த கிழவி கிட்டக்கு அந்த பையன் கிட்டக்கும் போய் சரி ராஜகுமாரன் இவனை நான் கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் வின் பண்ணிட்டாருங்கிறது ஒரு பாட்டு. என்ன நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னு பெரியவா சொல்றாங்க தெய்வத்தின் குரல்ல அப்படின்னா, நம்மை நாமாக்குகிறவர். இந்த ஜீவா நம்ம இந்த மாதிரி மாய வலையில மாட்டின்னு இருக்கோம். நாம ராஜகுமாரன் ராஜகுமாரி ராணி நாங்கோன்னு நம்ம தெரியாம இந்த சம்சார சாகரத்துல வழண்டு இருக்கோம். நம்ம அப்பா உன்னுடைய ஆத்மாக்குள்ளேயே கடவுள் இருக்காருப்பா, நீ வேற பரமாத்மா வேற இல்லைங்கிறத புரிய வச்சு நம்மை நாமாக்குகிற திறமை யார்கிட்ட இருக்குன்னா குரு கிட்டதான் இருக்கு. அந்த மந்திரி மாதிரி ஒரு குரு நம்மளுக்கு அமைச்சிருது அப்படின்னா நம்ம இந்த சம்சார சாகரத்திலிருந்து ஜல்தி நம்ம விடுபட்டுடலாம். அப்படிங்கிறது தான் நம்மை நாமாக்குகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றான். இவ்வளவு ஏன் நம்மளுடைய பகவத் பாதாள் சங்கரர் உடைய சிஷ்யர்களை பார்த்தோம்னா தோழர் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி அவருக்கு. தோழகர் பாடமெல்லாம் கிரகிச்சுக்கிறதுக்குடைய தன்மை அவர்கிட்ட கிடையாது. ஒரு நாள் சங்கரர் என்ன பண்றார், லெசன் பாடம் ஆரம்பிக்க போறார். தோழகர் வரல. ஏதோ கார்டன்ல பூ வச்சுருக்கா, ஏதோ சிஷ்டிக்க பண்ணிட்டு இருக்கா, மற்ற சிஷ்யாலாம் உட்காந்துருக்கா. சங்கரர் இப்படி பார்த்துட்டு தோழகர் எங்க தோழகர் எங்க அப்படின்னு கேட்டா, அவன் வந்தா என்ன வரலன்னா என்ன, அவனுக்கு தான் ஒண்ணுமே புரிஞ்சுக்க போறதே இல்லையே, அவனால என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம சிஷ்யர்கள்லாம் கமெண்ட் பண்றான். அப்போ பகவத் பாதா நினைக்கிறாராம், எப்படிப்பட்ட அந்த தோடகர் அப்படின்னு இவாளுக்கு தெரியல, என்னோட சிஷ்யனுடைய அருமையை இப்ப நான் புரிய வைக்கணும் இவாளுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த கிருபை அந்த அருளை கொடுக்குறானாம். அந்த அருள் கொடுத்த அடுத்த செகண்ட் இந்த தோடகர் கார்டன்ல பூ பொறிச்சுட்டு இருக்கிறவர் மக்கு, அதான் பிலோ ஆவரேஜ் சொல்றேன், அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த குரு அருள் அவர்கிட்ட கிடைச்ச அடுத்த செகண்ட் பிதிதா கீல சாஸ்திர சுதா ஜலதே மகிதோவ நிஷத்கதிதார்த்தனிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு அடிக்கு அடி பவசங்கர தேசிகமே சரணம் பவசங்கர தேசிகமே சரணம்னு தோடகாஷ்டகம்னு நம்ம இன்னே வரையிலும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா அப்படி சொல்லிட்டே அவர் குதிச்சுட்டே வரணும்னே மற்ற சிஷ்யாலாம் அப்படியே தோடகர் வாயில இப்படியா தோடகரா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் எல்லாரும் நிற்கிறாங்களாம். அதுதான் அந்த குரு அருள் கிடைச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்ட் எனிதிங் வில் ஹேப்பன், இந்த மிராக்கிள் வில் ஹேப்பன். அதே சங்கரர் ஒரு ஸ்லோகத்துல சொல்ற, ஸ்பர்ஷ மணின்னு ஒரு மணி இருக்கான், சங்கரருடைய ஸ்லோகத்துல வருது. அந்த ஸ்பர்ஷ மணியினுடைய தன்மை என்னன்னா, அது பக்கத்துல ஏதாவது ஒரு மெட்டல் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெட்டல் தங்கமா மாறிடுமா. அந்த ஸ்பர்ஷ மணியோடைய குவாலிட்டி அதான். எனி மெட்டல் அது கிட்ட வச்சோம்னா அது தங்கமா மாறிடுமா. தங்கமா மாறும், நம்ம உடனே ரிங்கு பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ண முடியாது. அதனுடைய அவுட் சைடு ஃபார்ம் மாறி இருக்கு, அந்த மெட்டல் கோல்டா மாறி இருக்கு. ஆனா அந்த தங்கத்தோட தன்மை அது கிட்டக்க வரல. ஆனா குரு என்ன பண்ணுவாராம், அந்த ஸ்பர்ஷமணி மாதிரி பித்தளையா இருக்கக்கூடிய நம்மளை எல்லாரையும் தங்கமா மாற்றுவாராம். தங்கமா மாற்றதோட இல்லாம அந்த தங்கத்தோடைய குவாலிட்டிஸையும் கொடுத்துருவார். அதுதான் பெரியவா சொல்றா, சீடனையும் தன்னிலைக்கு உயர்த்தக்கூடியவர் அப்படின்னா அந்த குரு. அந்த குரு அப்படி அந்த ஸ்பர்ஷமணியை விட உயர்ந்தவர் குரு அப்படின்னு சொல்றார். நம்ம எல்லாரும் சொல்றோமே, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, குரு பிரம்மாவா இருக்காராம். நம்ம போய் பிரம்மாவுக்கு எத்தனை கோவில் இருக்குங்க, ரொம்ப லிமிட்டட் கோவில் தான். நம்மளை படைச்ச பிரம்மாவுக்கு கோவில் ரொம்ப கம்மி. பிரம்மா பாவம் நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்காரு,
மனுஷர்களா, இந்த ஜென்மம் உனக்கு கொடுத்துருக்கேன்டா, பாவம் எல்லாம் பண்ணினது போறோம்டா, புண்ணியத்தை பண்ணிக்கோடா, புண்ணியத்தை சேர்த்துக்கோடான்னு கொடுத்துருக்கிற பிரம்மாக்கு கோவில் இல்லை, நமஸ்காரமும் ரொம்ப இல்லையாம். ஆனா கிரியேட் பண்ணக்கூடிய, சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மா. ஆனா குரு சிருஷ்டி பண்றாராம், பிரம்மாவுக்கு ஈக்குவலா, பிரம்மாவோட ஒரு படி மேலேயாம். என்ன சிருஷ்டி பண்றார்? இந்த அஞ்ஞானம்ங்கிற இருட்ட போக்கி ஞான ஒளிய சிருஷ்டி பண்றாரு. அப்போ குரு பிரம்மாவா ஆயிடுறாரு. சரி, குரு விஷ்ணு. விஷ்ணுவோடைய வேலை என்ன? நம்மளை எல்லாரையும் பரிபாலனம் பண்றது. அப்படி பரிபாலனம் பண்ற விஷ்ணுகிட்டையும் போய் நாம என்ன ப்ரே பண்ணுவோம்? இத்தனை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு, சாட்டிஸ்ஃபைடா நிறைய எனக்கு கொடுத்துருக்க விஷ்ணு பகவானே, பெருமாளே, விட்டலா, பாண்டருங்கா, எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிய பாண்டருங்கா, நீ சந்தோஷமா இருக்கேன் நானு சொல்றதுக்கு மனசு வருதா நம்மளுக்கு? இல்லையே. இன்னும் கொடுக்க மாட்டாரா, இன்னும் கொடுக்க மாட்டாரான்னு தானே தோன்றது நம்மளுக்கு. இன்னும் வேணும், இன்னும் வேணும் தானே நம்மளுக்கு மைண்ட்ல தோன்றது. அப்ப சம்ரட்சணம் பண்ற விஷ்ணுவோட குரு ஒரு படி மேலேயா இருக்காராம். அப்படி என்ன குரு சம்ரட்சணம் பண்றார்? அறிவு ஒளிய சிருஷ்டி பண்ணிட்டார், அந்த அறிவு ஒளிய சம்ரட்சணம் பண்றார். அந்த அறிவு ஒளி மறுபடியும் போயிடக்கூடாது இல்லையா? நம்ம மறுபடியும் அந்த கீழே சம்சார பந்தரத்துல மறுபடியும் நம்ம கீழே போயிடக்கூடாது இல்லையா? அதனால குரு விஷ்ணுவா இருப்பார். சரி, அடுத்தது என்ன சொல்றார்? குரு பிரம்மா, குரு விஷ்ணு சொல்லிட்டோம். குருதேவோ மகேஸ்வரகான்னு சொல்றார். ருத்ரன்னு சொல்லல, சம்ஹார மூர்த்தியா ருத்ரன்னு சொல்லல, சம்ஹாரம் பண்ணக்கூடியவர். அப்ப குரு என்னத்தை சம்ஹாரம் பண்றார்? ஜிஜோ, ஞான ஒளி கொடுத்த குரு என்னத்தை சம்ஹாரம் பண்றார்? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, மறுபடியும் அந்த மாய வலையில மறுபடியும் அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் நம்மள கிட்டக்க வராம நம்மள அந்த எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்றார். அப்போ குரு becomes பிரம்மா when he creates ஞான ஒளி. குரு becomes விஷ்ணு when நம்மள பரிபாலனம் பண்றார். நம்மளுக்கு கிட்டக்க அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் திரும்பி வராம நம்மள சம்ரட்சணம் பண்றார். குரு becomes பரமசிவன். என்னத்தை சம்ஹாரம் பண்றார்? அந்த நெகட்டிவ் தாட்ஸை சம்ஹாரம் பண்றார். அப்படிப்பட்ட அந்த குருவுக்கு அனந்த கோட்டி நமஸ்காரம். ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, அனந்த கோட்டி நமஸ்காரம் பண்ணணும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு நம்ம தாத்பரியமா இருக்கு. இதுவும் தெளிவா இதுல தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். இது நம்ம மனுஷாளுக்கு குரு தேவையா இருக்குன்னு பேசிட்டு இருக்கோம். பகவானே குருவை தேடிட்டு தானே போனார். ராமாவதாரத்தில் என்ன பண்றார்? வசிஷ்டர் கிட்டக்க போய் குருகுலம் பண்ணினார் இல்லையா? கிருஷ்ணாவதாரத்துல சாண்டிமணி முனிவர் கிட்டக்க போய் சொல்லி குறுக்கிட்டு சுதாமாவோட சேர்ந்துட்டு அப்படி எல்லாம் பண்ணிட்டு குருகுலத்துல இருந்துட்டு குருவுக்கு பணிவிடை பண்ணிட்டு இருக்கார். பரமசிவன் முருகர் கிட்டக்க தகப்பன் சுவாமியா நின்னுட்டு பிரணவத்துடைய மந்திரத்தை கேட்டுட்டு அப்படி கையை கூப்பிட்டுன்னா அப்படி எப்படி ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணுமோ, தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் அவன் குருவாயிட்டான் அந்த இடத்துல. அப்போ அந்த குருவுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அப்போ தெய்வங்களும் குருவாக, குருவை தேடி குருவுக்காக இயங்கக்கூடிய ஒரு தன்மை தெரியறது அப்படின்னு சொல்றோம். தத்தாத்திரேயர் பற்றி தெரிஞ்சுக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும். குரு பரம்பரையில ஒரு ரொம்ப முக்கியமான சொல்லக்கூடிய ஒரு தத்தாத்திரேயர். பாகவதத்துல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 24 பேரை என்னுடைய குருன்னு சொல்றாராம். பூச்சி, தாசி, தண்ணி எல்லாம் என்னுடைய குருங்கிறார். ஏன்னா நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறார். ஸோ யாருக்கிட்ட என்ன நம்ம கத்துக்கிறோமோ அப்போ அவன் குருவாயிடா இல்லையா? 24 பேரை சொல்றார். வேடன், குழந்தை, தாசி சொல்லிட்டேன், குழவி, தண்ணி எல்லார்கிட்டேயும் நான் கத்துட்டேன் அப்படின்னு தத்தாத்திரேயர் பாகவதத்துல மென்ஷன் பண்றார். அப்படி இருக்கக்கூடிய அந்த குருவனுடைய மகிமையில இந்த கடாட்சம் குருவருடும் பகவானுடைய அருளும் இருந்ததுன்னா என்ன வேணா நம்ம பண்ணலாம். நம்ம ஃபாரின் கண்ட்ரி
கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குருன்றத விட ஒரு டீச்சர், ஒரு மேம், மிஸ் அப்படின்லாம் சொல்லுவாள். ஏன்னா அவளை பொறுத்த வரையிலும் ஒரு குருங்கிறவா ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜ் டிரான்ஸ்ஃபரிங் பர்சன் தான். ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நாலேஜ் நிறையா இருக்கு, அதை வந்து மற்றவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அவ்வளோதான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம். ஆனால் நம்ம கர்ம பூமியாக இருக்கக்கூடிய புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய பாரதத்தில் தான் குருன்னு சொல்கிறோம் நம்ம. ஏன்னா அவர் வெறும் மியர் நாலேஜ் டிரான்ஸ்ஃபரிங் மட்டும் இல்லை, குணங்கள், ஆட்டிடியூட்ஸ். அதனால தான் குருகுலம்னு வச்சா அந்த காலத்தில் பெரியவா வந்து இந்த தெய்வத்தின் குரல்ல கதறா. இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல குருகுலம் கொண்டு வரதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. இப்படி சான்சஸே இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குருவனுடைய க்ளோஸ் கான்டாக்ட் எப்படி கொண்டு வருது? அப்போ சொல்றா பெரியவா தெய்வத்தின் குரல்ல, நம்ம குழந்தை ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டான்னு நினச்சிக்கோங்க, நம்மளுக்கு மனசு வராது. அப்படி நினைச்சிட்டு குருகுலத்தில் கொண்டு போய் சேருவோம். ஒரு வருஷத்துல ஒன்றும் கற்றுக்க முடியாது, வேதவர்கள்லாம் ஒன்றும் கற்றுக்க முடியாது. ஆனால் அந்த குருவனோட கூட நம்ம இருக்கோம் இல்லையா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் நம்ம கிட்ட வருது இல்லையா, அந்த நல்ல குணங்கள் அவர் சுஷ்ரூஷை பண்ணி 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 அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்லாம் நம்மள்கிட்ட வருது. ஐயோ, இந்த ஏப்ரல் மாதம் வந்தாலே, மே மாதம் வந்தாலே இந்த குழந்தைகள் படுற பாடு இருக்குது பாருங்கோ. இந்த சம்மர் கேம்ப்புன்னு சொல்லிட்டுன்னு அந்த கிராஷ் கோர்ஸ் என்ன, அது என்ன, இது என்னன்னு ஸ்கூலோட ஒரு 24 மணி நேரம் அவளுக்கு டைட் ஷெட்யூல். என்ன பண்ணுறது, அம்மா அப்பாவுக்கு வேலைக்கு போயிடுறா, லீவ் விட்டாச்சு, குழந்தைகள் என்ன பண்ணுறது, அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸுன்னு போட்டு தாக்கல் தான். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு குருகுலத்தில் கொண்டு போய் விட்டு மனசு வரமாட்டேங்கிறது நம்மளுக்கு. ஆனால் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டா பெரியவா. இதெல்லாம் 1957 சொல்லிட்டா பெரியவா. இன்னும் நம்ம நடைமுறை பண்ணுறோம், பண்ண முடியறதில்லை நம்மளால. அந்த அந்த குரு கிட்டக்கு க்ளோஸ், அந்த க்ளோஸ்னஸ், அந்த வைப்ரேஷன், அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எதுக்கு இந்த மாதிரி பாகவத மேளாலாம், இந்த மாதிரி சத்சங்கம் எதுக்கு? நாம் சொல்ல முடியலன்னா கூட 4 பேர் விட்டலா விட்டலா ராமா ராமான்னு சொல்கிறாங்க, அது நம்ம காதில் விழுறது இல்லையா? நல்ல இப்போ நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் சென்னையில் என்ன நடக்கிறது, நம்ம ஆற்றுல என்ன நடக்கிறது, நம்மளுக்கு ஏதாவது நினப்பு இருக்கா, சிந்தனை இருக்கா? நீங்கள் என்ன பார்க்குறேன், நான் உன்னை பார்க்குறேன், அவ்வளோதான். நம்ம நினப்பு இருக்கோ இல்லையோ, நீ உட்காந்துருக்கோம் அந்த இடத்துல, கேட்டுருக்கோம், அந்த நாமம் காதில் விழுந்துருக்கு, மற்ற சிந்தனைகள் இல்லை. அப்போது எப்படியாவது அந்த சிந்தனை வரம்போச்சே அதுதான் அந்த குரு அருள் நம்மளுக்கு கிடைக்க 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 நம்மளுக்கு நல்லது நடக்கும். அப்படிங்கிறது தான் இந்த குரு மகிமையினுடைய பெரிய ஒரு தாற்பயமே. நம்ம இந்த குருகுலத்தில் பார்த்தேன்னா அந்த குழந்தைலாம் பாவம், நம்ம இப்படி சொடுக்கப்பட்டால் நம்ம பார்த்து குழந்தைகளுக்கு காஃபி வருது, எல்லாம் சுஷ்ரூஷன் நாம் பண்ணியிருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு வயசான காலத்தில் பண்ணுறாலோ இல்லையோ நாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பாவம் அந்த குருகுலத்துலலாம் குழந்தைகள் தங்களுடைய வேலையில தாங்களே தானே பண்ணிக்கிறான். ஹாஸ்டலில் போனால் எல்லாம் வந்துடுது, அது வேற விஷயம். அது மாதிரி நினச்சிட்டு நம்ம போய் சேர்த்து அந்த குரு கிட்ட கூட இருந்து அவரோட இந்த குழவி இப்படி கொட்டி 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 நம்மை நாமாக்குகிறவர் அப்படி பண்ண 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 நம்மளுக்கு அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் இந்த மெயின் கான்செப்டே. இதில் தான் சொல்கிறது என்னென்னா, நம்மளுக்காக நம்ம பார்த்தோம் போதேந்திராவோட ஆரம்பத்தில் தான் பார்த்தோம், நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, நம்ம சுமக்கிறவர். நம்ம கீழே இறங்கினோம்னா, ட்ரெயின்லேருந்து இறங்கினோம்னா போர்ட்டர் வேண்டியிருக்கு, ஒரு ட்ராலி வேண்டியிருக்கு, நம்மளோட லக்கேஜ்லாம் நம்ம தூக்கிறதுக்கு. நம்ம உடம்புலேயே நம்ம தூக்க முடியல, அது வேறு விஷயம். அப்படி ஆயிட்டோம் நம்ம. அதனால் எல்லா லக்கேஜ்லாம் தூக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்குது. அந்த மாதிரி இந்த குருவானவர் நம்ம சுமையை தூக்குவார். அவர்கிட்ட விட்டுடலாம். குரு கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்காக ப்ரே பண்ணுவார், நம்மளுக்காக எல்லாமே பண்ணுவார். நாம் ப்ரே பண்ணுறது என்ன பண்ணுவோம், என் குழந்தைக்கு அட்மிஷன் கிடைக்கணும், என் குழந்தைக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கல்யாணம் நடக்கிறது, நல்லபடியாக நடக்கணுமே, இதுதான் நம்மளோட மைண்டில் ஓடிட்டு இருக்கும். இல்லை நான் வந்து 1 கோடி எனக்கு வேணும்,
பகவான் நம்மளுக்கு நவகோட்டி நாராயணனா நம்மளை பார்க்கறதுக்கு பண்ணுவாரா இருக்கும். ஆனால் நாம் போய் நீ 1 கோடி கொடு கடவுளே அப்படின்னு நம்ம வேண்டுவோம். அவர் நம்மளுக்கு நவகோட்டி நாராயணனா நம்மளை மாத்துறதுக்கு அவர் பிளான் பண்ணியிருப்பாரா இருக்கும். நீயே 1 கோடி தான் கேட்ட, 1 கோடி கொடுத்துட்றேன்னு நம்மளை அதோட நிறுத்திடுற. அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நிற்கிறது போல இருக்கு. நம்மளுக்கு ப்ரே பண்ண தெரிய மாட்டேங்கிறது. அந்த ஏன்னா அந்த மாய வலையில சிக்கின்னு இருக்கோம். நம்மளுக்கு எப்படி ப்ரே பண்ணணும்னு தெரியல. சன்னதியில போய் பகவானை பார்க்குறோம். அந்த பகவானுடைய அதுவும் ஐயோ அந்த டிக்கெட் இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் டிக்கெட். எல்லா கோவிலையும் எல்லாத்துலயும் ஸ்பெஷல் டிக்கெட். பகவானுடைய பார்வை கடைக்கன் விழி, அது பட்டாலே போகும். நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் கண்டிப்பா விழும். நாம என்ன நினைச்சிருக்கோம், டிக்கெட் கொடுத்துட்டு முன்னாடி போனா முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம், முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடலாம். பகவான் பின்னாடி இருக்கிறவளை தான் முதல்ல பார்ப்பார். அந்த கடைக்கண் பார்வை நம்மளுக்கு விழணும். அதுதான் குருவனுடைய பார்வை விழணும் விழணும் விழணும்னு சொல்றது. இந்த குரு அருள் கிடைக்கணும்னு சொல்றது. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா. இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரும் நம்மளுடைய கர்ம பலனுக்கு தகுந்தா போல, நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தா போல நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியவா. ஆனா குரு நம்மளுக்கு ஞான கவச்சத்தை கொடுத்துட்டார், ஞான ஒளியை கொடுத்துட்டார். நம்மளுக்காக நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவர் என்ன வேணா செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த குரு அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் இந்த மேளாவுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகவும் இருக்கு. இந்த பாகவத மேளால நாளையிலேருந்து நிறையா பண்ண போகிறோம். எல்லாரும் இருந்து கேளுவோம்னா சொல்லுவா இல்லையா, திரிவிடதாபாசி ரொம்ப ஃபேமஸான ஒரு குரு ஸ்லோகம். திரிவிடதாபாசி திரிவிடதாபாசி ஹாரகே ஹே குருபாய. திரிவிடதாபாசி திரிவிடதாபாசி ஹாரகே ஹே குருபாய. பவசிந்தும் சி தாரக ஹே குருபாய. அப்படின்னு என்னன்னா, திரிவிட தாபாசி, திரிவிடனா 3, தாபாசின்னா தாபங்கள், 3 விதமான தாபங்கள் துன்பங்கள். என்னன்னா முதல் தாபம் முதல் துன்பம் என்னன்னா நம்மளுடைய உடம்பிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் வரக்கூடியது. உடம்பு வியாதினால, உள்ளம் இந்த சம்சார சாகரத்துல, இதனால வரக்கூடிய தாபங்கள். 2வது தாபம் வெளி அட்டாக், தட் இஸ் ஒரு அனிமல்ல இருந்து வரலாம், வெளி மனிதர்கள் கிட்ட இருந்து வரலாம், அதிலிருந்து வரக்கூடிய துக்கங்கள் தாபங்கள். 3வது இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த புயல், காற்று, மழை, அதெல்லாம் இதிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள். இந்த 3த்திலிருந்தும் நம்மளுக்கு நிவாரணம் வேணும் அப்படின்னா இந்த 3ஐயும் ஹாரக்கே, இது 3த்தையும் போகக்கூடிய டெஸ்ட்ராயர். இது 3த்துடைய டெஸ்ட்ராயர் யாருன்னா குரு. இது குரு பாய, அந்த குருவனுடைய விழி கடைக்கண் அந்த பார்வை பட்டது அப்படின்னா இந்த திரிவிடதாபாசி ஹாரகே ஹே குருபாய பவசிந்தும் சி தாரக ஹே குருபாய அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அதுதானே சொல்றது, நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருந்தால் சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா. அதனால நம்மளுடைய கடைக்கண், குருவனுடைய கடைக்கண் பார்வை இருந்தது அப்படின்னா, அதுவும் என்ன கடைக்கண் பார்வை குருவனுடைய, எல்லாத்திலையும் நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் சொல்லி அந்த குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சுக்கிறோம். நாராயணம் பத்மகுலம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபாதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய அதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரம் அந்யான் அஸ்மத் குரு சந்ததம் ஆனோஸ்மி அப்படின்னு இதுல எல்லா இந்த குரு பரம்பரைகள் எல்லாருடைய பேரும் வந்திருக்கு. அப்படி எல்லாருடைய குருவனுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூரணமா நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கோபி அண்ணா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.
மாமா அனுப்பு பேக் கொடுத்துறேன் பேக்